பட்டம்மாள் எம்ஏ. உங்களுக்கே தெரியும் நான் டபுள்எம்ஏ வாங்கியிருக்கேன்னு. காலேஜில் அத்தனை பசங்களுக்கு முன்னாடி நான் மைக்கை பிடிச்சி பேசினேன்னா ஆடிட்டோரியமே சைலண்டா இருக்கும். அப்படிப்பட்டவ கல்யாணத்துக்கு அப்புறம் பேசவே இல்லை. ஜனனி வந்ததுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சேன். உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ விசாலாட்சி கிட்ட என்ன பேசணும், குணசேகரன் கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சப்போ அவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, தப்புன்னு தோணுச்சு. அவங்க நம்ம பேச்ச கேட்கிற நிலைமையில இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உணர வைக்க முடியலையே. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட மணிக்கணக்கா சண்டை போட்டா அது யாரோட முட்டாள்தனம்? அவங்களோட முட்டாள்தனமா நம்மளோட முட்டாள்தனமா? இல்ல பார்த்தா, இப்ப கூட நாங்க பிசினஸ் தொடங்கலாம் தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் பிசினஸ்ல கேள்விப்பட்டேம்மா. அவங்க இன்னைக்கு நேத்து அப்படி பண்றாங்க. இப்படிப்பட்ட ஆளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? வீட்டை விட்டு போனா முன்னேறலான்னு போனீங்க. ஆனா அப்புறம் குழந்தைகளுக்காக திரும்பி வந்தீங்க. அவங்கள எரிச்சல் படுத்தி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுமா? அவங்கெல்லாம் புரியாதவங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன் நந்தினி, கதிரும் இந்த பொண்ணுக்கு அப்பா தானே? ஏன் அவங்கள அனுசரிச்சு ஒரு அக்கேஷன் பண்ணிருக்கலாமே? அப்பத்தா அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அப்பத்தா யார் அசிங்கப்படுத்தினாங்க? புத்தி இல்லாதவங்க தானே அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க பேசுற வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுத்து பெருசுப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? வீட்டுக்குள்ள வர வார்த்தைகளையும் பொறுத்துக்க முடியலையே, வெளியில வந்து பாருங்க. எத்தனை பெண்கள் ஏச்சையும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒசரத்தை அடைஞ்சிருக்காங்க. அதைத்தானே நாம பார்க்கணும். அப்போ எங்க செயல்பாட்டுல தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? தப்புன்னு சொல்லலம்மா. உங்க செயல்பாடு மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்திரம், கோபம் இதெல்லாம் சரியா பயன்படுத்தலாம். ஆனா அதையே நீங்க அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விவேகம் இல்லாத கோபம், பக்குவம் இல்லாத கோபம் திரும்ப நம்மள தாக்கும். இத்தனை நாள் கழிச்சு நான் உங்களை பாக்குறப்போ நீங்க வேற இடத்துல இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா சண்டை போட்டுக்கிட்டு வந்து பார்ட்டி ஹாலில் இருக்கீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. கொண்டாடலாம், தப்பு இல்லை. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. நான் உங்களை ஒரு கிரியேட்டரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க ஒரு ஆர்டிஸ்டாவே இருக்கீங்க. உங்க முகத்தையே நீங்க கண்ணாடியில பார்த்துக்கிட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலையா? மற்ற முகங்களை பார்க்கணும், வெளி உலகத்தை பார்க்கணும். அதனாலதான் நீங்கள்லாம் கிரியேட்டர் ஆகணும்னு நான் சொல்றேன். அப்பதான் அப்போ பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற கொண்டாட்டம்னா இருக்கக்கூடாதுன்றீங்களா? கொண்டாட்டங்கள்லாம் வேணும், இருக்கணும். அது குழந்தைங்களுக்கு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த கொண்டாட்டத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல என்ன நடந்தது? எவ்வளவு பெரிய சண்டை. இந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்க சண்டை போடுறீங்களே, அவங்களுக்கு மனசு எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க தானே யோசிக்கணும். அவங்க முட்டாள் கூட்டம். நீங்களாம் படிச்ச பெண்கள் இல்லையா? ஈக்குவலா சண்டை போட்டா அப்புறம் வித்தியாசமே தெரியாம போயிடுமே, படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும். இத பாருங்கம்மா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல. எனக்கு அட்வைஸ் பண்றதுல நம்பிக்கையும் கிடையாது. என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு உதவாது. ஆனா ஒரு சின்ன வழியை ஏற்படுத்தும். ஒரு பெருவழிக்கான பயணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா? நீங்க நிக்கிற இடம் உங்க இடம். உங்க பெருவழியை தேடி புறப்படுங்க. தானா எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும், உங்களுக்கு விக்டரி கிடைக்கும், நீங்க வின் பண்ணுவீங்க.
வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்.